வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபின் கன்னியாகுமரியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஆதார் அட்டைதாரர்களுக்கு தான் ஒரு குட் நியூஸ். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான தகவல் வெளியாகி உள்ளது. ஸோ அந்த தகவலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆதார் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு தான் ஒரு முக்கியமான தகவல் இந்தியன் டெக் அண்ட் இன்ஃபோ, அதாவது பார்த்திங்கன்னா யுஐடிஏ அஃபிஷியலாட்டு அவங்க ட்விட்டர் பேஜில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, யுஐடிஏ இஸ் ஆல்சோ ப்ரிப்பேரிங் டு லான்ச் ஏ ரீடிசைனிங் ஆதார் மொபைல் ஆப்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திஸ் ஆப் வில் எனேபிள் டு யூசர் டு மேக் மோஸ்ட் ஆஃப் தேர் ப்ரொஃபைல் அப்டேட்ஸ் இன்க்ளூடிங் நேம், அட்ரஸ் அண்ட் டேட் ஆஃப் பர்த் டைரக்ட்லி ஃப்ரம் தேர் ஃபோன் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா யுஐடிஏ ஒரு மொபைல் ஆப்பை ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப் மூலம் பார்த்திங்கன்னு சொன்னால் இனி கூடிய சீக்கிரத்தில் உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கிற நேம், அட்ரஸ் அண்டு டேட் ஆஃப் பர்த்தை டைரெக்டாகவே உங்கள் மொபைலை பயன்படுத்தி நீங்கள் ஆன்லைனில் சேஞ்ச் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆப்பு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அவங்க பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நேம், அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த்துக்குள்ள ஆப்ஷன் இன்னும் அவங்க எனேபிள் பண்ணலை. இனி இப்போ கூடிய சீக்கிரத்தில் எனேபிள் பண்ணுவாங்க. எனேபிள் பண்ணும்போது நம்ம ஈஸியாகவே அந்த ஆப்பை பயன்படுத்தி மொபைல் மூலமாட்டே உங்களுடைய நேம், அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த்தை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அவங்களுடைய குரோம் வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னால் நேம், அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா டிசபிள் பண்ணிட்டாங்க. ஒன்லி அட்ரஸ் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புது ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, வேறு என்னெல்லாம் ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து பார்ப்போம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு ஆப் தான் டவுன்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் நீங்கள் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிடுங்க. நான் ஓப்பன் பண்ணியாச்சு. நீங்கள் சர்ச் பாக்ஸில் நீங்கள் கொடுத்துருங்க, ஆதார்னு சொல்லிட்டு டைப் பண்ணி சர்ச் கொடுத்துருங்க. நான் டைப் பண்ணி சர்ச் கொடுத்தாச்சு. சர்ச் கொடுத்தா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்திங்கன்னா செகண்ட் ஒன்று கொடுத்துருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு கிடையாது, செகண்டு ஆதார், அதுக்கு கீழே யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்து நீங்கள் டவுன்லோடு பண்ணிடுங்க. டவுன்லோட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இது ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும் எம்பி. அதுக்கு ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். நமக்கு டவுன்லோட் ஆகிட்டு 53 எம்பி இருக்குது. நமக்கு டவுன்லோட் ஆகிட்டு நமக்கு இன்ஸ்டால் பண்ணுவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகிட்டு இனி இதில் ஓப்பன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி அலோ கேட்க எல்லாமே அலோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்து கேட்டிருக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் கேட்டிருக்கு. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த லாங்குவேஜ் கொடுத்துருங்க. ஸோ நான் இங்கிலீஷ் கொடுத்துட்டு செலக்ட் லாங்குவேஜ் டு கண்டினியூ கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பரை நீங்கள் டைப் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் என்னுடைய ஆதார் கார்டு நம்பரை டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க.